அங்கே கிரவுண்டுக்கு அந்த கட்டாரத்துக்கு அந்த பக்கமாக அங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தியா ஸ்டேஜில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே தான் பெரிய 2008 தாமரைச்செல்வம் அவர்கள் வந்த நகரமன்ற தலைவராக இருந்தார். இப்போ துணைத் தலைவராக அவர் தாமரைச்செல்வம் அவர் அண்ணன் வச்சு நாங்கள் 2008 அங்கே ஃபங்க்ஷன் வச்சோம். ஆரம்பிச்சது தான் இப்போ ஸ்டேஜ் அங்கே தான் கிரவுண்ட்லேயே தான் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இப்போ கருத்தரங்கன்றதுனால இங்கே வைக்கிறோம். ஏன்னா அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க பேரண்ட்ஸுங்க, டான்ஸை போட்டு டான்ஸ் வாங்குறதுனா கருத்தரங்கு தான் இங்கே மொட்டை மாடியில் வச்சுட்டு இருக்கோம். சொல்லு புரியுதா? என்னையே பேச விட மாட்டாங்க, இவங்கள பேச விடுவாங்களா? அதனால் நாங்களும் ரொம்ப கஷ்டம் தம்பி, எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கேருந்து முனிசிபல் ஸ்கூலுக்கு போகணும். ஒரே ஒரு 12th ஸ்கூல் அங்கே தான், இந்த சரௌண்டிங்கில் எங்கேயுமே இல்லை. இப்போ எங்கே பாரு, இப்போ தீர்த்தங்கரி வந்துருச்சு, பூண்டியாம்பு வந்துருச்சு, ஆண்டாள்மொழிப்பாளையம், உங்களுக்கு எவ்வளோ பக்கத்தில் வச்சு ஹை ஸ்கூல் பூவானியத்தில் வந்துருச்சு. நாங்கள் நடந்து போகணும். அங்கே 4:30 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க நகராட்சி பள்ளியில். அங்கேருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 5 மணிக்கு ஐயம்பேட்டை பஸ் ஏறி இங்கே 5:45 வருவான். அங்கேருந்து 1/4 மணி நேரம் வேக வேகமாக நடந்து வந்து 6 மணிக்கெல்லாம் நான் டியூஷன் வரணும். ஏன் நான் படிக்கையே இல்லை. 11th படிச்சுட்டு இருக்கல, 10th படிக்கும் போதே நான் டியூஷன் எடுப்பேன். 10th முடிச்சுட்டு 11th சேர்ந்தால வந்து 6 மணிக்கு கிளாஸ் எடுப்பேன். எனக்கு என்ன நோக்கனா, அந்த செட்டில் நான் மட்டும் தான் பாஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. நம்ம எப்படியோ பஸ்ஸில் 10 அப்போ ஆரம்பிச்சு தான் இது வரைக்கும் 14 பண்ணாங்க. நான் டியூஷன் இல்லை, 10th தான். எல்லாத்துக்கும் அடிப்படை விஓ எல்லாத்துக்குமே ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு, டிஎன்பிசி எழுதுறதுக்கு, போலீஸ் எழுதுறதுக்கு, ரயில்வே டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் 10th தான். போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம் பாரு, 1/4 மணி நேரத்தில் வந்து 6 மணிக்கு நான் என் ஒர்க்கை கூட பண்ண முடியல. 11th 12th அப்படின்னு நான் 11th 12th தான் நாங்கள் பாஸ் பண்ணிட்டு போகணும். ஆனால் அப்போ இருந்தே உங்களுக்கு நாங்கள் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். நான் காசே வாங்கக்கூடாது. காசு கேட்டால் நின்று விடுவான், வரமாட்டான். இப்போயே ஃப்ரீயாக நேரத்துக்குள்ளே வரமாட்டான். அதனால் காசே வாங்கக்கூடாது. அதனால தான் இது மாதிரி கட்சிக்காரங்க ஒரு சில பேர் கேட்பாங்க, நான் யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கிட்டுருப்போம். ஒரே ஒரு முறை மட்டும் தான் என்கிட்ட கையில் காசு கொடுத்தாங்க. இந்த தமிழக வெற்றி கழகர்களை அப்போ மக்கள் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது. 10,000 ஒரே ஒரு முறை மட்டும் தான் ஸ்டேஜில் காசு கொடுத்தாங்க என் கையில். அதுவும் எதுக்கு? உங்களுக்கு ப்ரைஸுக்காக கொடுத்தாங்க. அதை அப்படியே வாங்கி அவங்க கையில் கொடுத்து, எனக்கு காசுலாம் வேணாம், பசங்க சேர்த்து தான் அன்றைக்கி பிரியாணி 137 பேருக்கு போட்டோ கொடுத்தோம் குடும்பத்துக்கு. விஜய் போட்டோ அம்பேத்கர் போட்டோ போட்டு அந்த விஜய் மக்கள் இயக்கம் ஒரு மெயின் காரணம். அவங்க கையில் தான் நம்ம கொடுத்து இன்றைக்கி இது பண்ணது. 2வது மீதி இருக்க காசை அவங்களே வந்து சாப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே தெரியும், அவங்களே பக்கத்தில் உட்காந்து சமைச்சு அவங்களே உங்களுக்கு மொட்டை மாடலில் சாப்பாடு கொடுத்தாங்க. மீதி பேர்லாம் அங்கே பாரு, செட்டு அமைச்சு கொடு, அதை கொடு, ப்ரைஸ் கொடுங்க. கையில் காசே வாங்கினதில்லை. நான் யார்ட்டையுமே ஸ்டூடெண்ட்டையும் வாங்கினது கிடையாது, இங்கே கட்சிக்காரங்க யார்ட்டையுமே வாங்கினது கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கணும். செட்டாக ஒளி அமைப்பு அவங்ககிட்ட கொடுத்துருவான். நீ எவ்வளோன்னா நீ கொடுத்துக்க, எனக்கு தெரியாது. கை நீட்டி தெரியும். அதான் நான் சொல்கிறேன், விஜய் மக்கள் இயக்கம் மட்டும்தான். அது மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எஜுகேஷன் யாரும் எதிரியாகலை, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. விஜயகாந்த் இருக்கால, அவங்க தான் முத எனக்கு போர்டு வாங்கி கொடுத்தாங்க. அந்த சேகர்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தியா, சேகர் செந்தில், இந்த பழைய பால்வெடிட்டு இருப்பார் செந்தில் குமார் சேகர், அவங்க தான் முத எனக்கு சூரியமூர்த்தி அவங்களாம் வந்து விஜயகாந்த் கட்சியில் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு போர்டு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஒருத்தர் பெட்மாஸ் இது லைட் ஒன்று வாங்கி கொடுத்தாரு, பாலுன்னு சொல்லிட்டு. நான் நிறைய பேச வேண்டியது. இன்னொரு நாளைக்கு இன்னும் ஃபங்க்ஷன்லாம் நிறையா இருக்குது, டூர்லாம் அடிச்சுட்டு போகிறோம், புது விஷயம்லாம் பண்ண போகிறோம். நாம் இப்போ உள்ளேருந்து செஞ்ச சர்வீஸை இப்போ அவுட் ஆஃப் சர்வீஸ் வெளியிலேருந்து செய்ய போகிறோம். ஓகேவா? சரி, நண்பனை பற்றி பார்த்தோன்னா நான் நிறையா சொல்லலாம். ஏன்னா அது தற்பெருமை மாதிரி ஆகிடும். அதனால தான் கவிதைலாம் எழுதலை. நான் நண்பனை பற்றி இங்கே பார்த்த மாதிரி நைட்டு நாங்கள் 2008 2007 2006 ஃபங்க்ஷன் எப்படி வந்து நைட்டு வரைக்கும் விடிய 2 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் நடந்துக்கிட்டே இருப்போம். நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சுனா ஒன்லி எஜுகேஷன் தான் பேசுவோம். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இப்போ கருத்தரங்க வைக்கிறது அவர் இப்போ போட்ட பிளான் தான். எனக்கே ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு அடிக்கடி டென்ஷன் ஆகிடும். அது கூல் பண்ணுறது அவர் தான். ஏதாவது